என்னடா இது ஓஜா போர்ட் செட்டப்லலாம் வந்து டேபிள் வச்சுருக்காங்க, ஃப்ரேமில் பேய்லாம் மூவ் ஆகுது, டோரெல்லாம் மந்திரிச்சு வச்சுருக்காங்களே, பொம்மைலாம் சேரில் ஆடுது. அந்த மாதிரி இதெல்லாம் வித்தியாசமான ஒரு பேய் கோஸ்ட் தீம் ரெஸ்டாரண்ட் இருந்தோன்னா, அப்போ நாங்கள் வந்த இடம் தான் வந்து ரீசெண்டாக வந்து ஹாண்டட் ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். இது வந்து மயிலாப்பூரில் இருக்குது. ஸோ அங்கே ஒரு விசிட் போட்டதும் ஒரு டைப் ஆஃப் டோர் இருந்தது, எல்லா சைடும் மந்திரிச்சு வச்சுருந்தாங்க. அது ஓப்பன் பண்ண ஒரு சவுண்டு வந்தது கேளுங்களேன். சரி உள்ளே போயிட்டு பார்த்தா ஆம்பியன்ஸ்லாம் வந்து செம்ம ஹாண்டடாக இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு ஓஜா போர்டு வச்சுருந்தாங்க, அதுதான் வந்து நம்ம டேபிள் மாதிரி. ஸோ வேறு லெவல் இருந்தது அந்த ஹாண்டட் ஆம்பியன்ஸு. பட் இன்னும் கொஞ்சம் இருட்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் வேறு லெவலில் இருந்தது. ஸோ வந்து ட்ராயிங்ஸு பயப்படுற மாதிரி எல்லாமே இருந்தது. ஒரு ஃப்ரேம்குள்ளே ஒரு பேய்லாம் வந்து ஆடுற மாதிரிலாம் இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்புறம் ரெஸ்ட் ரூம் போனால் ரெஸ்ட் ரூமில் கூட பேயெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நண்டு பேயா இருந்தது மிரர்ல பார்த்தா புதுசு புதுசாக சூப்பராக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பஃபெட்டில் வந்து கேக்ஸு, பேஸ்ட்ரீஸு, டெசர்ட்ஸு, 4 விதமான ஐஸ்கிரீம்ஸு, ஸோ வந்து குலாப் ஜாமுன் அண்ட் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அண்ட் எக் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் எக் பாஸ்தா அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய விதமான கிரேவிஸ் வச்சுருந்தாங்க. போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் இருக்குது. ரைஸ், ரசம் அண்ட் there was also வெஜ் பிரியாணி, நானு அண்ட் வெஜ் பாஸ்தா, வெஜ் சீஸ் பாஸ்தா, அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ நம்மளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து நிறையா யூடியூப் வந்து வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஹை காமிச்சிட்டு போயிட்டோம். சரி சூப் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு சிக்கன் ஹாட் சூப் கொடுத்தாங்க. இதெல்லாமே வந்து நாங்கள் பஃபட் புக் பண்ணிட்டோம். ஸோ வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து 650, கிட்ஸுக்கு வந்து 325. ஸோ அதான் வந்து சாப்பிட்ணும், சூப்பராக இருந்தது. ஸோ வந்து இங்கே வந்து லெமனேட் அதெல்லாம் வந்து ஃப்ரீ. லைக் ஸ்டார்டர்ஸ் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அண்ட் கார்ன் வச்சுருந்தாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து முதல்ல சாப்பிட்லாம் சொல்லிட்டு அதை மைனஸில் டிப் பண்ணி சாப்பிடும்போது 8 out of 10 கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இது இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லேயே நான் சாப்பிட்டதே பெஸ்ட்டு இதுதாங்க. அப்புறம் வந்து கார்னு, சிக்கன் விங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சிக்கன் லாலிபாப், அப்புறம் வந்து கிராப் லாலிபாப்லாம் கொடுத்தாங்க. ஸோ ஓகே, இந்த கிராப் லாலிபாப்பு இதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சாங்க. ஸோ முதல்ல கிராப் லாலிபாப் சாப்பிட்டேன். ஓகே சுமாராக தான் இருந்தது, 6 out of 10 தருவேன். அப்புறம் இந்த ஃபிஷ் ட்ரை பண்ணேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், 9 out of 10. அப்புறம் இந்த விங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 out of 10, அவ்வளோ நல்லா இருந்துச்சு விங்ஸு, நல்லா ஸ்மூத்தாக டேஸ்டியாக. அண்ட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் ரீஃபில் பண்ணிக்கலாம், இது வந்து எந்த ரெஸ்டாரண்ட்லையுமே இருக்காது ஒரு ஆஃபர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்தா எடுத்துகிட்டு வந்தேன் மெயின் கோர்ஸில். அப்புறம் சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டேன். பாஸ்தாலாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல, 10 out of 10 தருவேன். அப்புறம் வந்து இந்த ப்ரான் டிஷ் கொடுத்தாங்க ஸ்டார்டரில். இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பேய் மாதிரி வேஸ்ட்டு போட்டு ஒருத்தர் வந்தார், ஊரே பயமுறுத்திட்டு இருந்தார். ஆனால் அது மட்டும் தெரில, என்னை பார்த்ததும் வந்து பயந்து ஓடி போயிட்டார், ஏன்னே எனக்கே தெரில. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேய்களோட கதைலாம் எழுதி ஒரு வித்தியாசமான ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இதுதாங்க அந்த ஃப்ரேமில் பேய் வரதுலாம் வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் ஒரு மைன்யூட் விஷயம் கூட வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க, ஒரு கிளாக் சுற்றுற மாதிரி எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.